விஜயும் காவேரியும் பார்த்து அன்பரசு செம்ம டென்ஷனாக இருக்காரு. பார்த்து அப்படியே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து எல்லாருமே விஜய் காவேரி கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரூமுக்கு போயிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. நம்ம காவேரியும் விஜயும் உடனே காவேரி விஜய் என்ன பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க ரூமை பார்த்துட்டு அப்படி எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பழைய நினைவுகள் எல்லாமே அப்படின்னோடனே ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரூமுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்பா நிம்மதியாக இருக்குது இப்போ தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே காவேரி ரூமில் படுக்கிறாங்க. விஜயும் மேலே அப்படியே கை வைக்கிறாரு. உடனே கை எடுத்து விடுறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் அப்படின்றாரு. உடனே சிரிக்கிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா காவேரி இந்த வீட்டுக்கு வந்ததில் எவ்வளோ டென்ஷனாக இருந்த இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நீ விருப்பப்பட்டியன்றதுக்காக தான் நான் உன் கூட வந்தேன். இல்லைனா மாமியார் வீட்டில் இருந்திருப்பீங்க வர மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னோடனே என்ன தான் இருந்தாலும் என் மாமியார் ஸ்வீட்டு தான் அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க நம்ம காவேரி. சரிங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. இந்த ரூமுக்கு வந்தோடனே நான் பழைய நினைவுகளுக்கு எல்லாமே வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா காவேரி உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த ரூமில் அதுவும் கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. உடனே தாத்தா குரலில் கேட்குது. சரி சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரெஸ் எல்லாம் அப்புறம் அடுக்கிக்கலாமா அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வாங்க விஜய் காவேரி 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவங்க 2 பேரும் சாப்பிட வைக்கிறாரு. அப்பவும் பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. அவங்க சித்தப்பா ஏன் இவர் சும்மா முறைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தப்பா எப்படி இருக்கீங்க பார்க்குறியப்பா நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்றாரு. அப்புறம் உங்கள் சித்தப்பாக்கு என்ன அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. என்ன மாமா நான் சொன்னபடி நான் போய்விட்டு பார்க்கட்டுமா வேலையெல்லாம் அப்படின்னோடனே சரிங்க மாப்பிள்ளை செய்யுங்க அப்படின்றாங்க. சரிங்க மாமா நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே யோசிக்கிறார் விஜய். அடுத்து ஹாலுக்கு உட்காடுறாங்க. அப்போ விஜயும் காவேரியும் பார்த்துட்டு சொல்கிறாரு நம்ம தாத்தா இங்கே பாருங்கள் 2 பேருமே போயிட்டு இப்போது கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கங்க 2 பேரும் உங்களோட சார்ஜ் எடுத்துக்கங்க அப்படின்றாரு. சித்தப்பாவும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரா தாத்தா அப்படி சொன்னோன்னே ஆமாம்மா அவரும் பேசின்னு தான் இருந்தார் கம்பெனியை நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாரு. நீயும் வரலப்பா அதான் சரின்னு சொன்னேன். ஆனால் நீ தான் இப்போ வந்துட்டியேப்பா நீங்கள் போய் 2 பேரும் சார்ஜ் எடுத்துக்கங்க என்னம்மா காவேரி சரி தரனோட சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. அவர் என்னம்மா சொல்ல போகிறாரு அவர் போகிறதுக்கு முன்னாடியே நீங்களே எல்லாமே பண்ணிவிடுங்க முதல்ல நீங்கள் சார்ஜ் எடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற சரிங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இங்கே விஜயும் காவேரி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அவங்க பாட்டி கேட்குறாங்க தாத்தா கிட்டே எங்கே அவங்க 2 பேரையும் காணும் அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போயிருக்காங்க. அப்படியே பாப்பா அவரும் அங்கே தான்ப்பா போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணும் சரிம்மா இருக்கட்டும் மாப்பிள்ளையும் போட்டோம் இவங்க 2 பேரும் போட்டுப்பா அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போதுப்பா இதில் பிரச்சனை பண்ண என்னமா இருக்குது விஜய் வர வரைக்கும் தானே மாப்பிள்ளையை பார்த்துக்க சொன்னேன் இப்போ தான் விஜய் வந்துட்டான்ல அவன் போய் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பாப்பான்னு இருந்தாலும் இவர்கிட்ட இப்படி சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒன்றுமே புரியலையே நான் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துக்க போகிறேன்னு சொன்னார் இப்போ அப்பா இப்படி பேசுகிறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க பொண்ணும். அடுத்து இங்கே ஆஃபீஸில் அன்பரசு ஓவராக எல்லாக்கிட்டையுமே பயங்கரமாக பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் நான் தான் இருக்க போகிறேன் என் பையன் தான் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறான் புரியுதா எல்லாருக்கும் என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாக்கிட்டையுமே ஓர்டர் மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக விஜயும் காவேரியும் அங்கே வராங்க. விஜய் பார்த்து சார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லோரும் பார்க்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சார் இதுக்கப்புறம் நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே சார் பரவாயில்லையே சார் அப்படின்னு யார் சொன்னது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சார் இவர் தான் சார் அப்படின்னா அன்பரசு அப்படி பார்த்து முறைச்சி நிற்கிறாரு. அன்பரசை பார்த்துட்டு விஜய் செம்ம டென்ஷனாக இருக்காரு. உடனே நான் வரமாட்டேன்னு சொன்னீங்களா ஆஃபீஸில் அப்படின்னோடனே நீ தான்ப்பா வராமையே தானேப்பா அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றாரு. நான் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு யார் சொன்னது இப்போ வரைக்கும் ஃபோனில் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு அன்பரசு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு.